கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஆர்பி, டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கோம். வருங்கால அரசு ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இறைவனருள் என்றென்றும் கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜிகே கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துருக்கோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின், 1968ஆம் ஆண்டு எந்த கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது? அதாவது முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஜனவரி 26. அடுத்த கொஷின், 10+2+3 இது வந்து எந்த கல்விக்குழு வந்து கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு தான் வந்து 10+2+3. 10 அப்படின்னா 1 to 10th, 2னா 11th 12th தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ரிமைண்டருக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3ங்கிறது வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அந்த இளங்கலை அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அது. அடுத்த கொஷின், தேசிய கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சர்வதேச கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1970. சர்வதேச பெண்கள் ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1975. வயது வந்தோர் கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1978. சர்வதேச குழந்தைகள் தினம் குழந்தைகள் ஆண்டு, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1979. இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1986. இதில் நமக்கு ஒரு சின்ன குழு என்ன அப்படின்னா 1968னா ஃபஸ்ட்டு, அதை அப்படியே மாற்றி போட்டோம்னா 68/6 இல்லைங்களா, 68. அந்த 68 மாற்றி போட்டோம்னா 86. ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986. சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1990. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2005. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015. 2024 எந்த ஆண்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா இப்போ தான் சமீபத்தில் அறிவித்தாங்க, அதாவது ஒட்டக ஆண்டு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின், மலையாளம் செம்மொழியான ஆண்டு எது? அதாவது மலையாள மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, அது எந்த ஆண்டு அறிவித்தாங்க? செகண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? இந்த 2 கொஸ்டினையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்காக இன்றும் இந்த கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த கொஸ்டின் ஆன்சரை, மற்றும் இதில் வந்து பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். என்ன அப்படின்னா டிஎன்பிசிக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு, டிஆர்பிக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதில் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படித்து தேர்வில் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.